ஹலோ வால், இன்றைக்கி வந்து பங்குனி உத்திரம். ஸோ எங்கள் குலதெய்வத்துக்கு சாமி கும்பிட வந்திருக்கோம். தென் எங்கள் குலதெய்வம் வந்து ராஜபாளையத்தில் இருக்குது. அந்த பிடி மண்ணை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் பக்கத்தில் வச்சு சாமி கும்பிடுவோம். ஸோ அங்கே அடிக்கடி போக முடியாதுங்கிறனால இங்கேயே வச்சு கும்பிடுவோம். ஐயனாரும் கருப்பசாமியும். ஸோ கிடா வெட்டி நாங்கள் சாமி கும்பிடுவோம். அது எல்லாமே உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சாமிக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. இல்ல வேற ஸ்கூல் படிக்க வேண்டாமா? 5 தானே இங்க இருக்கு. சேர போறேன்னு கேட்டேன். வாய்க்குள்ள இடிக்காங்க பாரு. அந்த நெய் பாட்டில் கையில் கொடுக்கணும். நல்லா மூடி நான் பார்த்ததே இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆடு பிடிக்கிறோம் பாரு. ஆடு வெட்டினதும் ஐயனாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி வேஸ்ட் வச்சு மறைச்சிருவாங்க. எனக்கு கருப்பசாமிக்கு தான் ஆடு வெட்டுவோம். ஏதாவது ப்ராசஸ் இருக்கான்னு கேட்காங்க. சீனியர் சொல்லி கொடுக்காங்க. மேலே விட்டு விளைச்சிட்டு தான் ஓடுதான்ட்டு. இல்லை மச்சான் வெட்டக்கூடாது. அவன் வெட்டுவான். இல்லை வெட்டுவாங்க, இப்போ வெட்டக்கூடாது. இல்லை தூக்கிட்டு போயிடாம ஆடு வெட்டி முடிச்சதும் சாமி கும்பிட்டுட்டு அடுத்தது சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணியாச்சு. மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு. சிலுக்குல வேணுமா? அண்ணன் ரொம்ப சிலுக்கு எங்களுக்கு வேண்டாம், யாருக்கு வேணும் வச்சுக்கோங்க. இவளுக்கு அந்த ஆட்டை பார்க்காம இருக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஆட்டை 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 காலையில் கடை விட்டு சாப்பிட முடிச்சுட்டு நாளைக்கு நைட்டு ஜாமீனுக்கு 4 காலையில். ஸோ இவங்க 3 பேர் எதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னா, இந்த சாமிக்கு பின்னாடி ஒரு மரத்தில் தான் கறி கட் பண்ணிகிட்ருக்காங்க. அது அந்த பக்கம் தள்ளி இருக்குது. ஸோ அது முடிஞ்சிட்டா என்னன்னு கேட்க தான் அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பை த பை தான் எங்கள் கருப்பசாமி அண்ட் ஐயனார் சாமி. நாங்கள் இப்படி தான் குலதெய்வத்தை கும்பிடுவோம். நைஸ் போல் நவுண்டுட்டு
ஃபைனலாக சாமியை கும்பிட்டுட்டு கறியை சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.